ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து மதியமாக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் போயிருந்தேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸு குழந்தைக்கு, அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் காலியாயிடுச்சு, அதை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பால், பன்னீர், தயிர், குழந்தைக்கு ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப அடிக்கடி வாங்க மாட்டேன். எப்போமாச்சும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நூடுல்ஸ் எல்லாம் வாங்குவேன். இந்த டைம் வந்து ஒயிட் நூடுல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அவனை ஸ்கூலில் விட்டுட்டு போயிருந்தேன். அவனை கூட்டிகிட்டு போயிருந்தா கூட இவ்வளோ செலவாயிருக்காது போல். அவனை விட்டுட்டு போயிட்டோன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவனுமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பார்த்ததும். கடையிலேருந்து குழந்தைக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நானே எடுத்து வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தான் ஃப்ரூட் பேஸ்கெட்டில். எப்பயுமே நான் கடைக்கு போயிட்டு வந்தாலும் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்ப்பான். அதே மாதிரி நான் எடுத்து வைக்கட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பான். சின்ன பையன்தான், பட் இருந்தாலும் அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவனை எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதே மாதிரி சுச்சுவேஷன் பார்த்து நான் என்ன டயத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நிறைய நோட் பண்ணி எனக்கு வந்து அதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா எனக்கு என்னோட பையன் கிடைச்சது லக்கி அப்படின்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து வந்து வெயில் வந்துச்சு. ஒரு 2 டேஸாக வந்து நல்ல வெயில். ஏன்னா கண்டினியூஸாக மழை இருந்துச்சு சென்னையில். ஸோ இப்போ வெயில் போடையும் எதெல்லாம் காய வச்சு எடுத்து வைக்கணுமோ அது எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி நான் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். அவ்வளோவா மழைக்கான பாதிப்புலாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணல. இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஃபங்கஸ் வர்றது, அதே மாதிரி ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் தலகாணி உரை, பெட்ஷீட்டு இது எல்லாத்தையும் நல்லா துவைச்சி காய வச்சாச்சு. அதே மாதிரி தலகாணியுமே வந்து வெயிலில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இனியும் வந்து மழையும் குளிர்காலமும் மாறி மாறி இருக்கும். ஸோ வந்து அப்பப்போ வந்து வெயில் கிடைக்கும் போது எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பயுமே எங்களுக்கு ஒரு ஹேபிட் உண்டு. என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்கன்னா 3 பேரும் உட்காந்து பொறுமையாக பேசிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையுமே பார்ப்போம். ஏன்னா அவர் காலையில் 4 o'clock கிளம்பிடுவாங்க. ஸோ இருக்கிற டைமுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. ஈவினிங் வந்து ஒரு 4:30 போல் வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடும், குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும், சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்நாக்ஸு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச நிறையா பாட்டு வந்து டிவியில் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே கேட்டுகிட்டே அப்படியே வந்து வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அலுப்பே தெரியாது பாட்டு கேட்டுகிட்டே செஞ்சோன்னா. நிறைய துணி இருந்தது மடிக்கிறதுக்கு, அதையுமே வந்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மடித்து வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து எப்படிங்க, உங்களுக்கு வந்து துணி மடிக்கிறது பிடிக்குமா? எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. என் வீட்டில் வந்து அதிகமாக துணி மடிச்சதுன்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்டாக தான் இருப்பார். நான் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி வீடு டீப் க்ளீன் பண்ணுறப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கணுமேன்றதுக்காக இப்போ மடிச்சிட்ருக்கேன். மற்றபடியாக பார்த்தீங்கன்னா துவைச்சி கொண்டு வந்து டேபிள் மேலே போட்டுருவேன். அவங்க தான் வந்து டைம் கிடைக்கும் போது மடித்து வைப்பாங்க. துணியை வந்து மிஷினில் துவைக்கிறனோ கஷ்டப்பட்டு கையில் துவைக்கிறனோ, ஆனால் துவைச்சிருவேங்க. சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நினைக்க மாட்டேன். துவைச்சிடுவேன் ஒரு அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் அது. ஆனால் மடிக்கிறது எனக்கு சுத்தமாக ஆகவே ஆகாத வேலை. அது ஏனே தெரியாது. சின்ன வயசுலேருந்து பிடிக்காத வேலைனா துணி மடிக்கிற வேலை தான். சரி நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டீம் பண்ண ஸ்வீட் கார்ன் வந்து என் ஹஸ்பண்டுமே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து 3 பேர் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால்கனி, அதாவது பால்கனின்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து எங்கள் வீட்டை ஒட்டி இருக்குது. அது வந்து இந்த மழைக்கு வந்து ரொம்ப நசநசன்னு ஆயிடுச்சு. அப்படியே குப்பை மாதிரி கிடந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து கழுவி விட்டுட்டோம். அந்த இடத்துல சின்னதாக ஏதாவது கார்டனிங் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டியான இடமா இருக்கே, போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ யோசிச்சுட்டே இருக்கேன். சீக்கிரமாக வந்து ஏதாச்சும் கொஞ்சம் செடியாவது வந்து வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சண்டே ஈவினிங் அப்படி இல்லைனா மண்டே ஈவினிங் வந்து வீடு பெருக்கி துடைப்பேன். அதே மாதிரி Thursday ஈவினிங் வந்து தொடச்சி விடுவேன். ஸோ அந்த டயத்தில் அங்கங்கே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எங்கே தான் எவ்வளோ தான் போய் இருந்தாலும், அதாவது வந்து அம்மா வீடு, மாமியார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு போய் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராது இல்லைங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நம்மளோட வீடுனா நம்ம நினச்ச டயத்துக்கு வேலை செஞ்சுக்கலாம்.
நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அடுக்கி வச்சுக்கலாம், மாற்றி மாற்றி வச்சுக்கலாம், எல்லாமே பண்ண முடியும். பட் இன்னொரு வீட்டில் போய் அது என்னதான் அம்மா வீடாக இருந்தாலும் மாமியார் வீடாக இருந்தாலும் நம்மளால் போய் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஈவன் நம்மளுமே வந்து அப்படிதான். நம்ம வீட்டில் வந்து இதை இப்படி வே அதை அப்படி வேன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அதை தான் வந்து நான் மீன் பண்ணி சொல்கிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து குட்டி குட்டி பொருள்லாம் வந்து வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சு அழகு பார்க்குறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் சுத்தமாக அதுக்கெலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் இருந்த வரைக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வீடு வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த நான் வாங்கி வச்ச பொம்மைங்களாக இருக்கட்டும், அந்த ஷோகேஸ் பொருளாக இருக்கட்டும், மூளைக்கு ஒன்றா போயிடுச்சு. அப்படி அப்படியே எங்கெங்கேயோ மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளோட வீடு அப்படின்னு வரும்போது தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியும் போல அப்படின்றது நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நான் மீன் பண்ணி சொல்கிறேன் இங்கேயுமே. மற்றபடியாக வந்து நம்ம போகிறோம் வரோம், அவங்களுமே நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. நம்மளும் வந்து நிறையா அவங்களுக்கு செஞ்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துட்டு வருவோம். அது வந்து வேற. பட் நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். மற்றபடியாக வந்து வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு வீட்லேயுமே விளக்கேற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். சதுர்த்தி நாள் அன்னைக்கு வெற்றிலை மாலை வந்து செஞ்சு விநாயகருக்கு போடுறதா நினச்சிருந்தேன். ஸோ எல்லா சதுர்த்தியும் என்னால் செய்ய முடியல. முடிஞ்ச அளவுக்கு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ டைம் இருக்கும் போதெல்லாம் போய் போட்டுட்டு வந்துடுவேன். ஸோ எங்கள் வீடு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோவில் இருக்கும், சிவன் கோவில். சிவன் மட்டும் இல்லாமல் அம்மன், முருகர், விநாயகர் எல்லாருமே இருப்பாங்க, கால பைரவர் இருப்பாங்க. ரொம்ப வந்து மனசுக்கு அமைதியாக இருக்கும். இந்த கோவிலுக்குலாம் நான் எவ்ரி ஃப்ரைடே வந்து போவேன். அப்படியே வந்து அங்கே 1 மணி நேரம் உட்காந்துருவேன். அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைதியாக இருக்கும். ஸோ நான் பையன் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், அம்மா என்னை கூப்பிட்டு போமான்ட்டு. இன்றைக்கி வந்து அவனை கூப்பிட்டு போய் அவனையுமே சாமி கும்பிட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு டின்னர் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து இது பண்ணி தேங்காய் பால் எடுத்துட்டேன். ஆப்பம் வந்து எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் செய்வாங்க. அவங்க செய்யும்போது வந்து கரெக்டான அந்த மாவு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக சுட்டு எடுப்பாங்க. எனக்கு வந்து அது அவ்வளோ வராது. மாவு ஆனால் நான் ஆட்டி வச்சுருவேன். ஸோ அவங்க தான் வந்து ஆப்பம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து ரேஷியோ மாறிடுமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. அன்னைக்கு உரிய எல்லா வேலையும் சூப்பராக முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாப்பிட்டுட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா தூங்க போயிட்டோம். எப்பயுமே வந்து அன்னைக்கு என்ன செலவு பண்ணேன்னு சொல்லி எழுதி வைப்பேன். ஸோ அதை தான் வந்து இப்போ எழுதிட்டு இருக்கேன். எல்லாருமே தூங்க போயிட்டாங்க, நானும் தூங்க போகிறேன். வீடியோவை என் வரைக்கும் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.